இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. போதைப் பொருள் பயங்கரவாத இணைப்பை எதிர்கொள்வதற்கான புதிய முயற்சியை முன்மொழிந்து பேச்சு. SIR பணி நெருக்கடி காரணமாக மேற்கு வங்கத்தில் மேலும் ஒரு பெண் BLO தற்கொலை. இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்க போகிறது தேர்தல் ஆணையம் என முதல்வர் மம்தா பானர்ஜி காட்டம். பீகாரில் சபாநாயகர் பதவியை பெறுவதில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் இடையே இழுபறி என தகவல். சட்ட மேலவை தலைமை பதவி பாஜகவிடம் உள்ள நிலையில் சபாநாயகர் பதவியை பெற JDU தீவிரம். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக முதல்வர் MK ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக MP வில்சன் சந்திப்பு. ஆசிரியர் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் MK ஸ்டாலின் உறுதி. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 100 தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையை நிறைவு செய்த MK ஸ்டாலின். ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளுடனும் தலா 1.5 மணி நேரம் ஆலோசனை. மதுரை, கோவை மெட்ரோ திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் கடிதம். திட்டத்தை நடைமுறைப்படுத்த தகுந்த அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு வழங்கவும் வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே பாலியல் புகாருக்குள்ளான திமுக ஒன்றிய செயலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் அக்கட்சியினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய நிலை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி விமர்சனம். தமிழக அரசு கொடுக்கும் பட்டியலை மத்திய அரசு ஏற்க மறுப்பதால் தான் DGP நியமனத்தில் தாமதம் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். பொறுப்பு DGP குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் சாடல். மதுரையில் ஒலிம்பிக் தரத்திலான சர்வதேச ஹாக்கி மைதானம் திறப்பு. 10 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை, திருத்தம்தான் கோரியிருப்பதாக அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமரை சந்திக்காமல் முதல்வர் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக நிர்வாகி கொலையை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த கிறிஸ் ஜோடங்கர் தலைமையிலான குழு அமைப்பு. செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் MLA உள்ளிட்ட 5 பேருக்கு இடம். காஞ்சிபுரம் அருகே சுங்குவார் சத்திரத்தில் நாளை தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. QR கோடுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டு பாடும் விஜய் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவேன் என சொல்லவில்லை. நெல்லையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தெற்கு அந்தமான் கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை 16 மாவட்டங்களில் கனமழை. தென் மாவட்டங்கள், காவிரிப்படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருச்செந்தூர் சிவன் கோயில் வளாகத்தில் தேங்கிய நீர்.
நெல்லையில் தொடரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்த தண்ணீர். அகஸ்தியர்பட்டி, விநாயகர் காலனி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தொடர் மழையால் குற்றாலம் பிரதான அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து திடீரென அவ்வப்போது அதிகரிப்பதால் குற்றால அருவியில் குளிக்க தடை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மரபு கவிதை, புதுக்கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்தவர் ஈரோடு தமிழன்பன் என புகழஞ்சலி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,630 ரூபாய்க்கு விற்பனை. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி 2 நாட்களில் நிறைவு. இங்கிலாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நிதான ஆட்டம். முதல் நாள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 247 ரன்கள் குவிப்பு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.